Hi students, this is class 12, exercise 12.1, question number 5. 5ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 and 2 ரெண்டு இருக்கும். உங்களுக்கு டோட்டலாக கம்பைன் பண்ணி தான் கேட்பாங்க. 5 marks கேட்குறாங்க அப்படின்னாக்கா define an operation star on Q. Q means the set of all rational number. Follows A star B is equal to A plus B by 2. They given a condition A star B என்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமின் க்ளோஷர், கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து 3 இது கேட்டிருக்காங்க க்ளோஷர். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா லெட் A and B belongs to Q. ரேஷனல் நம்பர் எடுக்கிறோம், ரெண்டு நம்பரு. தென் if you use this operation A star B என்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிங்கனாக்கா A plus B by 2 வரும் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா that is also belongs to a what? A rational number. Therefore closure property is true or satisfied. You can write like that. Clear? And second one வந்து commutative property. இப்போ commutative property அப்படின்னாக்கா let A and B belongs to Q, then you have to prove A star B is equal to B star A. A star B ஓட ஆன்சரும் B star A ஓட ஆன்சரும் சேமாக வரணும். அப்போ LHS எடுங்க, left hand side. What is the left hand side? A star B. So if it is A star B அப்படின்னாக்கா what is the condition? A plus B by 2. A plus B by 2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். This is left hand side. And what is the right hand side? Right hand side எடுத்தீங்கன்னா B star A. B star A அப்படின்னாக்கா B plus A by 2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து A plus B by 2, ரைட் ஹேண்ட் சைடு வந்து B plus A by 2, ரெண்டுமே அது போத் ஆர் சேம். சின்ஸ் LHS is equal to RHS, ரெண்டுமே சேமாக வருது. therefore commutative property is true. It is satisfied. And we have to prove the third one is associative property. So if you want to prove the associative property, we have to choose 3 elements. Let A, B, C belongs to Q. Then to prove, then you have to prove A star B star C. A star B star C is equal to A star B star C. இதை ப்ரூவ் பண்ணுங்க. Now we choose the left hand side for this. What is the left hand side? A star B star C. அப்போ இந்த A star அப்படியே வச்சுங்க. B star and C என்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிங்கனாக்கா you can get B plus C by 2 அப்படி வந்துடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். Now if you use this operation A star B plus இது ஒரு எலமெண்ட் இது ஒரு எலமெண்ட் அப்படின்னாக்கா ஸ்டார் என்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். A plus B plus C by 2 ஃபஸ்ட்டு டேர்மு செகண்ட் டேர்ம் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். யூ டேக் எல்சிஎம் ஃபார் த நியூமரேட்டர். 2 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2A plus B plus C by 2ன்னு வரும். அந்த 2 கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் 2 into 2 is what? 4. So this is the left hand side. And what is the right hand side? RHS எடுங்க. The right hand side is A star B star C. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். இப்போ A star B அப்படின்னாக்கா யூ நோ தட் கண்டிஷன். வாட் இஸ் தட்? A plus B by 2. A plus B by 2 star C. அப்போ இது ஒரு எலமெண்ட்டு இது ஒரு எலமெண்ட், ரெண்டு எலமெண்ட்டு ஸ்டார்ன்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். A plus B by 2வும் Cயும் ஆட் பண்ணிவிட்டு தென் ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். if you take LCM for this numerator A plus B plus 2C, LCM எடுத்திங்கன்னா 2Cன்னு வந்துடும். ஹோல் டிவைடட் பை இந்த 2 கீழே கொண்டு வந்துடும் LCM எடுத்துகிட்டு. ஸோ யூ கேன் கெட் 4. அப்போ இங்கே 2A plus B plus C by 4ன்னு வருது. இங்கே A plus B plus 2B
2c by 4 வருது, ரெண்டுமே என்ன வரல, சேமாக வரல. ஸோ LHS is not equal to RHS, சேமாக வரல. therefore associative property is not true. ஃபஸ்ட்டு ரெண்டு தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, தேர்டு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட், பட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் இன் திஸ் ஃபஸ்ட் பார்ட். கிளியர்? இதே பார்ட்டில் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. த சேம் கண்டிஷன். ஸோ இஃப் யூ சூஸ் த ஃபோர்த் ஒன் இஸ் ஐடென்டிட்டி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா let E be the identity element. Let E be the identity element அப்படின்னாக்கா then it has to satisfy the condition. What condition? A star E is equal to A or E star A is equal to A. எதை ஒன்றா satisfy பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம. A star E is equal to A. This is the condition. இப்போ அவங்க என்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா A star B அப்படின்னாக்கா A plus B by 2. இதான உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு. அப்போது A star E அப்படின்னாக்கா A plus E divided by 2 is equal to A. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். A plus E is equal to 2Aன்னு வரும். அப்போ E is equal to 2A minus A. நம்ம ஐடென்டி எலமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஐடென்டி எலமெண்ட் என்ன வருது அப்படின்னாக்கா ஏன்ற எலமெண்ட்டே வருது. ஸோ ஐடென்டி எலமெண்ட் வந்து யூனிக்காக வரணும், ஏன்ற எலமெண்ட்டே வரக்கூடாது, வேறு ஏதாவது எலமெண்ட்டு தான் வரணும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐடென்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டி இஸ் நாட் ட்ரூ. Existence of identity is not true. இப்போ ஐடென்டி ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தான் உனக்கு அடுத்தது வந்து இன்வர்ஸ் வரும். ஏன்னா உனக்கு இன்வர்ஸுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னாக்கா A ஸ்டார் A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு E ஐடென்டி எலமெண்ட் வரணும். அப்போ சின்ஸ் ஐடென்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் therefore இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுத வேண்டியது. நீ இன்வர்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல. சின்ஸ் ஐடென்டி is not true therefore inverse does not exist. okay, so the fifth question பொறுத்த வரைக்கும் only உனக்கு க்ளோஷரும் கம்யூட்டேட்டிவ் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை இருக்கும், அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஐடென்டி சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஐடென்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்வர்ஸ் வரும். கிளியர்? தேங்க்யூ.